வெல்கம் டு ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஜெயா டிவிக்கு என்ன ரெசிபி பண்ண போறீங்க, ரசிக்க ருசிக்க அப்படின்னு போட்டு என்ன ரெசிபி பண்ண போறீங்கிறத உங்க ஃபோன் நம்பரோட டீட்டெயில்டா எழுதி அனுப்புங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பூண்டு அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம பூசணிக்காய் போட்டு ஒரு கூட்டு தான் நம்ம பண்ண போறோம். கூட்டு பலவிதமா பண்ணலாம். இன்னைக்கு பண்ண போற கூட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பூசணிக்காய் கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய பூசணிக்காய் 1 கப், துருவிய தேங்காய் 1/4 கப், கருவேப்பிலை சிறிதளவு, வரமிளகாய் 2, புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பூசணிக்காய் கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூசணிக்காயை வேக வச்சுக்கணும். ஸோ அதனால் நான் 1 கப்பு பூசணிக்காய் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அது கூடவே மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, தண்ணி விட்டுருவோம். இந்த பக்கம் பூசணிக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். பூசணிக்காய் கூட்டு அப்படின்னா நம்ம பலவிதமாக பண்ணலாம். ஒரே ஒரு கரண்டி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் வேக வச்சுட்டு கூடவே பூசணிக்காயும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டு. அதுக்கப்புறமா அரைச்சி விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி விட்டு டைப்பாக பூசணிக்காய் கூட்டு பண்ணுவோம். இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறுமை கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம்பருப்பை வறுத்துட்டு கொஞ்சம் மிளகையும் வறுத்துட்டு ஒரே ஒரு வரமிளகா போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் சீரகத்தையும் பச்சையாக போட்டு அரைச்சி அது ஒரு விதமாக பண்ணுவோம் பூசணிக்காய் கூட்டு. அதே மாதிரி பொரிச்ச கூட்டுன்னு ஒன்று பண்ணுவோம். நீங்கள் பொரிச்ச கூட்டுன்னு தனியாக வறுத்து அரைச்சி பண்ணாமல் பொரிச்ச கூட்டு பொடின்னு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே 1 கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 கப்புக்கு கடலைப்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2லேருந்து 3 வரமிளகா, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா, கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கூட்டு பண்ணும்போது தேங்காய் அவசியமே இல்லை. தேங்காய் இல்லை வீட்டில் அப்படின்னா இந்த பொடியை டக்குன்னு போட்டு நீங்கள் கூட்டு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தேங்காய் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பொடியை மட்டும் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது துருவின தேங்காய் இருந்ததுன்னா அதை போட்டு இறக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி கூட்டு பல விதமாக பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு கொங்கணி ஸ்டைலில் ஒரு கூட்டு பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். இதுக்கு வெங்காயம்லாம் எதுவுமே இல்லாதனால நீங்கள் இப்போ மாலைபட்சம் அப்படிங்கிறதுனால இப்போ கூட நீங்கள் இந்த கூட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். 1/2 கப்புக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஒரு நல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. நீங்கள் பூசணிக்காய் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி மாத்திரம் சேர்த்துட்டா போதும். ஸோ சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி. காரம் வரமிளகா ஒரு 2லேருந்து 3 வரமிளகா போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய், வரமிளகா, கடுகு, புளி சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் பூசணிக்காயும் நல்லா வெந்திருக்கும். இது நீங்கள் சட்டுன்னு பண்ணிடலாம். ஒரு கூட்டு பண்ணோன்னு நினச்சிங்க அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ டயட்டில் இருக்கும்போது தண்ணி காய்கறிகள் சாப்பிட்டா நல்லது இல்லையா? அந்த மாதிரி பூசணிக்காயெல்லாம் நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். அரைச்ச விழுதை சேர்த்து ஒரு கொதி. பூசணிக்காய் கூட்டு ரெடி பாருங்கள். தாளிக்க மட்டும் தாளிக்கணும். ஸோ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிச்சிடும். கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை தாளிச்சா போதும். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் ரொம்ப செலவாகாது. மிஞ்சி பண்ணால் பாருங்கள், ஒரே 1 டீஸ்பூன் தான். நான் ரொம்ப சின்னதாக விட்டதுனால ஒரு 4-5 வாட்டி விட்ட மாதிரி தெரியும் உங்களுக்கு. 1 டீஸ்பூன் தான் எண்ணெய். கடுகு, ஒரே ஒரு வரமிளகா. எப்பயுமே சொல்கிறது தான், கருவேப்பிலையே நல்லா பிச்சு போடுங்க, வாசனையாக இருக்கும்.
அவ்வளோதான். பூசணிக்காய் கூட்டு செய்முறை. பூசணிக்காயை வந்து கட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பும் போட்டு இந்த பக்கம் வேக வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே வந்து தேங்காய், கொஞ்சமாக புளி, வரமிளகா, கொஞ்சம் கடுகு இதை சேர்த்து நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். காய் வெந்ததுக்கு அப்புறமா இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடணும். அவ்வளோதான். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை தாளிச்சு கொட்டிட்டீங்கன்னா பூசணிக்காய் கூட்டு ரெடி. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய்யும் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரசம் இருந்தது அப்படின்னா ஓட ஓட ரசத்தை பிசைஞ்சிட்டு இந்த கூட்டையும் நல்லா தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பூசணிக்காய் கூட்டு ஒரு கொங்கினி ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். லெட்ஸ் வெல்கம் ஸ்வேதா. வணக்கம் ஸ்வேதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? நம்ம இன்னைக்கு வந்து சீசி வெஜ் டோஸ்ட் பண்ண போறோம். ஓகே. அது வந்து எப்படி கிட்ஸ் ஸ்பெஷலா இல்ல எல்லாருக்குமா? எல்லாருக்குமே, லைக் கிட்ஸ்க்கும் ஓகே. இப்போ ஆஃபீஸ்ல நம்ம டயர்டா வரோம் அப்படின்னா கூட ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல பண்ற ஸ்நாக் தான். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு வேணுங்கிறதுலாம் என்னென்ன நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பா. சீசி வெஜ் டோஸ்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. சீசி வெஜ் டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைஸ் 4, கடலை மாவு 1/2 கப், நறுக்கிய குடமிளகாய் 1/2 கப், நறுக்கிய தக்காளி 1, டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், கிரீன் சில்லி கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், சோம்பு தூள் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், சீஸ் 1 கியூப், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய பச்சை மிளகாய் 1. சீசி வெஜ் டோஸ்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நேம் ஸ்வேதா. நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஐடி செக்டரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். ஓகே. சமையல் வந்து உங்களுக்கு ஹாபியா இல்லைன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி? லைக் ஹாபி. ஓகே. நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இது மாதிரி வேறு என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? லைக் கோபி ஃப்ரை, வெஜ் சாண்ட்விச் பண்ணியிருக்கேன், பன்னீர் புலாவ், ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். சவுத்தில் லைக் பொங்கல், இட்லி, வடை, தோசை எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பவுலில் கடலை மாவு போட்டுக்கிறோம். தேங்க்யூ. கடலை மாவுக்கு அளவெல்லாம் இருக்கா இல்லைன்னா? லைக் பீப்புள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் அப்படின்னா ஒரு 1/2 to எடுத்துக்கலாம். கடலை மாவு ஏன் போடுறோம்னா ஒரு கிரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரை பண்ண போது நம்ம வந்து ஒரு 1/2 கப்புக்கு சேர்த்துருக்கோம். ஆமாம். 1/2 கப் கடலை மாவுக்கு ஒரு 1/4 கப் ஆனியன், 1/4 கப் கேப்சிகம். இது நறுக்கிற நேரம் தான் முடிஞ்சிடும் இல்லையா? கண்டிப்பாக. காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய், சரி, கொஞ்சம் டொமேட்டோ. ஃபர்ஸ்ட் இது கிரைண்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்தராக ஸ்டார்ட் அதோட கோட்டாரா மாதிரி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆமாம். இந்த டிஷ் அம்மாக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கேன். அம்மாட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது லைக் புலாவ், மெயின்லி புலாவ். அவங்க ஸ்வீட்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஓகே. அதில் ஸ்பைசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ புலாவ் ஸ்வீட்டோட ஸ்பைசி காரம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சால்ட்டு, ஓகே, ஃப்ளேவருக்கு அண்ட் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள். காரம் நமக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டுருவோம். ஆமாம். அப்புறம் இது போடுறோம். ஜஸ்ட் இது வந்து கலருக்காக மோஸ்ட்லி. அண்ட் தென் சோம்பு பொடி. சோம்பு பொடி. இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்துருக்கீங்களா இல்லைன்னா வந்து ஜஸ்ட் சும்மா கிரைண்ட் பண்ணால்? சும்மா கிரைண்ட் பண்ணால் போதும். கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். கோர்ஸ். ஆமாம். கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. அந்த கடலை மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் போடணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. சப்போஸ் வாட்டர் வந்து நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா இந்த பிரெட்டோட கரெக்டாக டிப் ஆகாது. ஸோ அது தனித்தனியாக வந்துடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணுமா? ஆமாம். ஓகே. அப்போ இன்னும் கொஞ்சமே. ஆமாம். நம்ம இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டு கூட
அந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வெறும் கடலை மாவு மட்டும் கரைச்சிட்டு அப்படி பெரட்டி எடுத்து கூட பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம் பண்ணலாம் ம்? ஏன்னா இந்த காய்கறியில எல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணிட்டு அது மாதிரி கூட பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து எனக்கு ஸ்பைசி பிடிக்கும்னால இது நான் அப்பப்போ பண்ணுவேன். யாருக்கு ஆஃபீஸ் போகிறோம் யாருக்காவது வந்து லைக் ஸ்வீட்டில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆனியன் அதெல்லாம் போடாமல் லைக் மிக்சியில் வந்து பனானா, ஹனி, ஒரு ஜாக்ரி பவுடர் இது எல்லாத்தையுமே வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம். இதுதான் ஹெல்த்தி தான். பிரெட்டை டோஸ்ட் பண்ணும்போது மேலாக சக்கரை போட்டுட்டு கூட நம்ம டோஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த கேரமலைஸ் ஆமா. ரொம்ப நல்லா இருக்கும் அது டேஸ்ட். ஸ்வீட் லவர்ஸ்க்கு வந்து அது நல்லா இருக்கும். ஸோ ஈஸியான டிஷ்ஷா. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம இதை வந்து பிரெட்ல டிப் பண்ணிட்டு அப்படியே டோஸ்ட் பண்ண போறோம். டோஸ்ட் பண்ணணும். ஆமாம், டோஸ்ட் பண்ணிட்டு பன்னீர், இப்போ பன்னீர் போடலாம். மயோனீஸ் உங்களுக்கு பிடிச்சா மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து எதுவுமே இல்லை இதுதான் இருக்கு அப்படின்னா டக்குன்னு பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சௌரியமா இருக்கும். ஆமாம். மோஸ்ட்லி எல்லாரும் எல்லாம் வாங்கி பண்ணணுங்கிறது ரொம்ப யோசிப்பாங்க. வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிட்டோம்னா டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஆமாம். சப்போஸ் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆமாம். கேரட் சாஸ்ங்கிறது இப்போ எல்லார் வீட்லயும் காமனாவே இருக்கு. ஆமாம். வாங்கணும்னு இல்லை, எல்லார் வீட்லயும் ரெடிமேடா இருக்கு அந்த சாஸ். அதனால டக்குன்னு முடிஞ்சு. ஆமாம். சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? நம்ம அடுத்து பிரெட்டை டிப் பண்ணி லைக் பேன்ல வந்து பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன பட்டர் போட்டுடலாம். பேன்ல பட்டர் போட்டு அட் த சேம் டைம் ஒரு பிரெட் எடுத்து ஜஸ்ட் we need to dip it. ஓகே. நம்ம பண்ண இதில் பிரெட்டை வந்து டிப் பண்ணணும். ஓகே. ஓகே. நல்லா 4 சைட்ஸுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. நம்ம அடுத்த சைட்லையும் அதே மாதிரி பண்ணணும். ஆமாம். இப்போ இதை திருப்பிட்டா அதை போட்டுக்கலாம். ஆமாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், கடலை மாவும் அப்படி சேர்த்துருக்கிறதுனால. ஆமாம். ஜங்க் ஃபுட் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸும் கேரட்டும் நிறைய இது வேற என்னென்னலாம் காய்கறி போடுமோ கேரட், காலிஃப்ளவர் அதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் எது வேணா போடலாம். லைக் பொடியா கட் பண்ணும்போது அதுவே அந்த டோஸ்ட் ஆகும்போதே நல்லா வந்துடும். ஆமா. உருளைக்கிழங்கு கூட உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுவோம். லைக் நம்ம கிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேக வச்சு போட்டுடலாம். வேக வச்சு மசிச்சு அப்ளை பண்ணா ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, இதை திருப்பிடலாம். ஓகே. இப்போ இந்த பக்கம் இது ரெடி ஆகிறதுக்குள்ள நெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். நம்ம டிப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஆமா. சோ இந்த மாதிரி கூட போட்டு பண்ணலாம். ஆமா. ஓகேவா? ரெடியா? எடுத்துடலாமா? எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிடுவோம். ஆமா. குட். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். சப்போஸ் சீஸ் பிடிக்கலனா வித்தவுட் சீஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சீஸ் வந்து மேலாக அப்படியே போட்டுக்க போகிறோமா? ஆமாம், அவ்வளோதான். ஆமாம். நம்ம சொன்ன மாதிரி அதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு சீஸையும் உள்ளே துருவி போட்டு நல்லா மூடிட்டு நம்ம அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆமாம். நம்ம ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த டைமில் டர்ன் பண்ணி பட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம. ஆமாம். பட்டர்லேயே டோஸ்ட் ஆகும்போது நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ரெடியா? எடுத்துடலாமா? ஆஃப் பண்ணிடவா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்? ஃபைனலி சீஸ் ஆட் பண்ணிடலாம், டாப்பிங்ஸ்லாம். ஓகே. கெச்சப்லாம் ஆட் பண்ணி சீஸ் ஆட் பண்ணலாம், அவ்வளோதானே? டொமேட்டோ கெச்சப் அண்ட்
ஆல்ரெடி காரம் இருக்கும், பட் இதுல வந்து நம்ம கிரீன் சில்லி கெச்சப்பும் சேர்க்கிறோம். ஆமா, ரொம்ப ஸ்பைசி சாப்பிடுவீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். ஸ்பைசி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நிறைய காரம் சேர்க்கிறேன். நீங்க கொஞ்சம் கம்மியா சேர்க்கலாம். இந்த மேல அப்படியே சீஸ். ஆமா, some people's like mayonnaise-உம் பிடிக்கும், அவங்களுக்கு வேணும்னா they can add it. லாஸ்டா சில்லி ஃப்ளேக்ஸ். நம்மளுடைய சீஸி வெஜ் டோஸ்ட் ரெடி. இது சர்வ் பண்ண வேண்டியதுதான் இல்லையா? ஆமா, சீஸி வெஜ் டோஸ்ட் வந்து ரெடி. சோ இப்போ நம்ம பிளேட்டிங் தான் பண்ண போறோம். ஆமா, என்ன பண்ண போறோம்? அப்படியே எடுத்து அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம ஆமா, கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா? சூடா இருக்கு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டு கார்னிஷ் பண்ண போறோம் இல்லையா? மேல வந்து லைக் சீஸ் மட்டும் துருவிக்கலாம். சீஸ் மட்டும் துருவிக்கலாம். ஸ்வேதாக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். ஆமா, பன்னீர் பிடிக்கும். பன்னீர் புலாவ், பன்னீர் கிரேவில எது இருந்தாலும் பிடிக்கும் இல்லையா? ஆமா. ஸோ டாப்பிங்ஸ், ஃப்ளேக்ஸ் அண்ட் தட்ஸ் இட். அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக். ஸோ வி கேன் அவாய்ட் ஜங்க்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபுட் சாப்பிடலாம். சீஸி வெஜ் டோஸ்ட் செய்முறை. கடலை மாவு சேர்த்துக்கணும், வெங்காயம், தக்காளி, குடமிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி பொய்யும் போட்டுட்டு வரமிளகா பொடி, அதுக்கப்புறம் சோம்பு பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தவால வந்து வெண்ணெயை தடவிட்டு கரைச்சி வச்சிருக்கிறதுல நல்லா பெரட்டிட்டு 2 பக்கமும் நல்லா எல்லா காய்கறியும் அதில் ஒட்டணும். அந்த மாதிரி பெரட்டி எடுத்துட்டு தவால போட்டு 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சீஸி வெஜ் டோஸ்ட் ரெடி ஆயிடும். டொமேட்டோ கெச்சப்பும் இன்னொரு சைடில் வந்து கிரீன் சில்லி கெச்சப்பும் தடவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. சீஸை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சீஸி வெஜ் டோஸ்ட் ரெடி. சீஸி வெஜ் டோஸ்ட் ரெடி. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எங்க ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளா பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சீஸி வெஜ் டோஸ்ட் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு நன்றி. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம வந்து பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். நிறைய விதமா பண்ணலாம், பட் இந்த ஸ்டைல் கொங்குனி ஸ்டைல்ல பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்போம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வெஜ் டோஸ்ட். சீஸ் பிடிச்சவங்க சீஸ் சேர்த்துக்கலாம், பன்னீர் பிடிச்சவங்க பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். என்னென்ன காய்கறிலாம் உங்க பசங்க சாப்பிட மாட்டாங்களோ அதெல்லாம் நீங்க இதில் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா சீஸி வெஜ் டோஸ்ட் அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம்.